இல்ல உண்மையிலே அமெரிக்காவை நேரடியாக தாக்குவது என்பது கிரீஸ் வரைக்கும் ஈரானுடைய ஏவுகணைகள் பாய்ந்திருக்கின்றன. அந்த வல்லமை அந்த 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 வல்லமையை ஈரான் பெற்றிருக்கின்றது. என்ற துருக்கியையும் ஈரான் 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 ஏவுகணைகள் தொடுகின்றன. ஆனால் அமெரிக்காவுக்கு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை ஈரான் வைத்திருக்கின்றதா அந்த என்றது காலப்போக்கில் தெரிய வரப்போகின்றது உண்டு. அதனால தான் அமெரிக்கா முந்திக் கொண்டு ஈரானுடைய விமானப்படை கடற்படை எல்லாம் முற்றுமுழுதாக அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் தான் அமெரிக்கா செயற்படுகின்றது. ஆனால் ஈரானுடைய வல்லமை உண்மையிலே ஏவுகணை எல்லாம் தங்கி, ஏன்னா அவர்கள் விமானப்படையிலையும் தங்கியிருக்கவில்லை, கடற்படையும் அவர்களுக்கு தெரியும் யுத்தம் வந்தால் கடற்படையும் தங்களோட படையின கப்பல்களையும் நீங்கள் ஒழித்து வைக்க இயலாது. அவை தங்கள் துறைமுகங்கள் விமான நிலையங்களாம் தாக்கப்படும் என்பது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகவேதான் அவர்கள் தங்களுடைய முழு கவனத்தையும் ஏவுகணைகள் மீது செலுத்தினார்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்பு என்பது ஏவுகணைகளுக்கு துரியதான அந்த ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்களை இலகுவாக தடுக்க முடியாது. இந்த ட்ரோன்களுடைய பாதிப்பு தான் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுக்க மிகவும் பெரிதாக இருக்கின்றது. ஏன்னா அவைகள் விலை குறைந்தவை. ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் விலை குறைந்தவை, துல்லியமாக தாக்குகின்றன. அதை எதிர்கொள்வதற்கு எல்லா நாடுகளுமே தடுமாறுகின்றன. ஆனால் நீண்ட தூரம் செல்வதற்கு உங்களுக்கு தெரியும் தானே, கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தேவை. நீண்ட தூரம் செல்லும் போது அவற்றை சுட்டு வீழ்த்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆகவே அடுத்த கிழமை ட்ரம்ப் சொல்லுவது போல 4-5 கிழமை என்று சொல்லுகிறார். ஈரான் என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றது, அமெரிக்கா என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றது, இஸ்ரேல் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறது என்பதெல்லாம் நான் நினைக்கிறேன் 1 கிழமை 2 கிழமைக்குள்ள எங்களுக்கு தெரிய வந்துவிடும்.